இந்தியாவின் சுதந்திர போராட்டம்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது தியாகங்களும் போராட்டங்களும் தான். ஆனா அதே நேரத்துல ஆங்கிலேயரை எதிர்த்து நம்ம போராடிட்டு இருந்தப்பவே நமக்குள்ளேயே ஒரு பிரிவினைவாத போர் அது மெல்ல மெல்ல வளர்ந்து நம்ம தேசத்தோட இதயத்தையே பிழந்துடுச்சு. ஆமாங்க, அந்த வகுப்புவாதத்தோட வளர்ச்சியை பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். K.M. அஷ்ரஃப் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. வகுப்புவாதம் என்பது மதத்தின் பெயரால் நடத்தப்படும் ஒரு அரசியல் தந்திரம். நல்லா கவனிங்க. இது ஆன்மீகத்தை பத்தியோ இல்ல நம்மளோட நம்பிக்கைய பத்தியோ கிடையாது. இது பக்கா பாலிடிக்ஸ். முழுக்க முழுக்க அதிகாரத்துக்கான ஒரு விளையாட்டு. மதத்தை ஒரு கருவியா பயன்படுத்தி மக்கள பிரிச்சு அதுல ஆதாயம் தேடுற ஒரு கொடிய சித்தாந்தம். சரி, ரொம்பவே சிக்கலான இந்த வரலாற்று பயணத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்க போறோம்? முதல்ல வகுப்புவாதம்னா என்னன்னு சிம்பிளா பாப்போம். அப்புறம் இந்த பிரச்சனைக்கான முதல் விரிசல்கள் எங்க எப்படி உருவாச்சுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் இந்த பிரிவினை அரசியல் எப்படி வளர்ந்து கடைசியா தேச பிரிவினைக்கே கொண்டு போச்சுன்னு ஆராய்வோம். இதுக்கு இணையா வளர்ந்த இன்னொரு கதையும் கடைசியா இதனால ஏற்பட்ட ஆறாத காயங்களையும் நம்ம பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம நேரா வரலாற்றுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வகுப்புவாதம்ன்ற சித்தாந்தம் எதைத்தான் சொல்லுதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். பாத்தீங்கன்னா, இந்த வகுப்புவாதம் வெறும் மூணு தப்பான ஊகங்கள் மேலதான் கட்டப்பட்டிருக்கு. ஒன்னு, ஒரு மதத்தைச் சேர்ந்த எல்லா மக்களோட நலன்களும் ஒன்னுதான நம்புறது. ரெண்டாவது, ஒரு மதத்தினரோட நலன்கள் இன்னொரு மதத்தினரோட நலன்கள்ல இருந்து முற்றிலும் வேறானதுன்னு நினைக்கிறது. கடைசியா மூணாவது, இந்த வெவ்வேறு மதத்தினரோட நலன்கள் ஒன்னுக்கொன்னு எதிரானது, பகைமையானதுன்னு முடிவு கட்டுறது. இந்த மூணு தான் நாம் அவர்கள் அப்படிங்கிற பிரிவினையை உருவாக்குது. புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வாளர் பிப்பன் சந்திரா இந்த வகுப்புவாதத்தை 3 வகையா பிரிக்கிறாரு. முதல் வகை ஆக்கப்பூர்வ வகுப்புவாதம். அதாவது கல்வி, வேலைவாய்ப்பு மாதிரி பொதுவான தேவைகளுக்காக மத அடையாளத்தை பயன்படுத்துறது. ஆரம்ப கால காங்கிரஸ் தலைவர்கள்கிட்ட இத பார்க்க முடிஞ்சுது. ரெண்டாவது தற்காப்பு வகுப்புவாதம். இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட அடையாளத்தை பாதுகாத்துக்கிட்டே தேசிய அரசியல்ல கலந்துக்கிறது. மாளவியா, அலி சகோதரர்கள் இவங்கெல்லாம் இதுக்கு உதாரணம். மூணாவது வகைதான் ரொம்ப ஆபத்தானது, அதிதீவிர வகுப்புவாதம். இது மத்த சமூகங்கள் மேல வெறுப்பையும் வன்முறையும் பரப்பி அவங்கள எதிரியா சித்தரிக்கிறது. 1937க்கு அப்புறம் முஸ்லிம் லீக், RSS போன்ற அமைப்புகள் இந்த வகையில தான் செயல்பட்டாங்க. சரி, இப்ப வாங்க வரலாற்றோட பக்கங்களை புரட்டி பாப்போம். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலையும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலையும் முஸ்லிம் வகுப்புவாதம் உருவாக என்னென்ன காரணங்கள் இருந்துச்சுன்னு நாம ஆராயலாம். இதோட ஆரம்ப புள்ளி 1857 பெருங்கிளர்ச்சிக்கு அப்புறம் தொடங்குது. வஹாபி இயக்கம் பிரிட்டிஷாருக்கு எதிரா மாறினதால பிரிட்டிஷ் அரசு முஸ்லிம்களை ஒருவித சந்தேகத்தோட பார்க்க ஆரம்பிச்சது. அப்புறம் 1885ல இந்திய தேசிய காங்கிரஸ் உருவானப்போ சர் சையத் அகமது கான் இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிறதால முஸ்லிம்களோட நலன் பாதிக்கப்படும்னு பயந்து காங்கிரஸை ரொம்பவே எதிர்த்தார். இந்த சூழ்நிலையில தான் 1906ல் அகில இந்திய முஸ்லிம் லீக் உருவாச்சு. அவங்களோட நோக்கம் முஸ்லிம்களோட நலனை பாதுகாக்கிறதும் பிரிட்டிஷ் அரசுக்கு விசுவாசமா இருக்கிறதும் தான். கடைசியா 1909ல் கொண்டுவரப்பட்ட மார்லி மின்டோ சீர்திருத்தங்கள் தனித்தொகுதிகள் முறையை அறிமுகப்படுத்தி இந்த அரசியல் பிரிவினைய அதிகாரப்பூர்வமா ஆக்கிடுச்சு. இப்போ நாம அடுத்த கட்டத்துக்குள்ள போறோம். அப்பப்போ ஒற்றுமைக்காக சில முயற்சிகள் நடந்தாலும் வகுப்புவாத அரசியல் ரொம்பவே வலுப்பெற்று ஒரு மோதல் போக்கிற்கு வழிவகுத்த காலகட்டம் இது. இங்க ஒரு ஆச்சரியமான முரண்பாட்டை கவனிக்கணும். 1916ல நடந்த லக்னோ ஒப்பந்தத்துல ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக காங்கிரஸ் கட்சி முஸ்லிம்களுக்கு தனித்தொகுதிகளை ஏத்துக்கிட்டாங்க. இது ஒரு பக்கம் ஒற்றுமையா உருவாக்கினாலும் இன்னொரு பக்கம் வகுப்புவாத அரசியலுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்துருச்சு. அதே மாதிரி 1919ல நடந்த கிலாஃபத் இயக்கத்துல காங்கிரஸ் ஒரு மத பிரச்சனைக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இதுவும் ஒற்றுமையா வளர்த்த மாதிரி தெரிஞ்சாலும் மதத் தலைவர்களை அரசியலுக்குள்ள கொண்டு வந்து மத உணர்வுகளை இன்னும் ஆழமாக்கிடுச்சு. பாருங்க, ஒற்றுமைக்காக செஞ்ச முயற்சிகளை பிரிவினைக்கு அடித்தளம் போட்டது ஒரு வரலாற்று சோகம். அதுக்கப்புறம் முஸ்லிம் தலைவர்கள் சில கோரிக்கைகளை முன்வச்சாங்க. மத்திய சட்டமன்றத்துல 33.3% இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டாங்க. பஞ்சாப், வங்காளத்துல மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி பிரதிநிதித்துவம் கேட்டாங்க. சிந்து மாதிரி புதுசா முஸ்லிம் பெரும்பான்மை மாகாணங்களை உருவாக்கணும்னு சொன்னாங்க. ரொம்ப முக்கியமா தனி தொகுதிகள் முறைய தொடரணும்னு உறுதியா இருந்தாங்க. இந்த கோரிக்கைகள் எல்லாம் நேரு அறிக்கை முன்வச்ச கூட்டுத் தொகுதிகள், வலுவான மத்திய அரசுங்கிற யோசனைக்கு நேர் எதிரா இருந்துச்சு.
இந்த நிலையில அப்போதைய பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டானல்ட் அறிவிச்ச வகுப்புவாரி ஒதுக்கீடு எரிஞ்சிட்டு இருந்த நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி ஆகிடுச்சு. இது முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லாம மத்த சிறுபான்மை சமூகங்களுக்கும் தனி தொகுதிகளை கொடுத்துச்சு. இதனால பிரித்தாளும் சூழ்ச்சிங்கிற பிரிட்டிஷாரோட கொள்கைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. வகுப்புவாதிகளோட கைகளும் இன்னும் வலுப்பெற்றது. இப்ப நாம அந்த கடைசி 10 ஆண்டு காலகட்டத்துக்குள்ள நுழையிறோம். 1937ல இருந்து 1947 வரைக்கும் நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப வேகமா நடந்து இந்தியாவை அந்த பெரும் துயரமான பிரிவினையை நோக்கி தள்ளுச்சு. 1937ல மாகாண தேர்தல்கள் நடந்துச்சு. அதோட முடிவுகள் எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. முஸ்லிம்களோட ஒரே பிரதிநிதின்னு சொல்லிக்கிட்ட முஸ்லீம் லீக் வெறும் 4.8% வாக்குகளை மட்டும்தான் வாங்கியிருந்துச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? 1937 வரைக்கும் பெரும்பாலான முஸ்லிம் மக்கள் முஸ்லிம் லீக ஆதரிக்கல. இந்த தேர்தல் தோல்வி ஜின்னாவோட அரசியல்ல ஒரு பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்துச்சு. ஜனநாயக வழியில ஜெயிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட அவரு அதிதீவிர வகுப்புவாத பாதையை கையில் எடுத்தார். காங்கிரஸ் ஆட்சிங்கிறது இந்து ராஜ்யம்னும் அது இஸ்லாத்துக்கு ஒரு பெரிய ஆபத்துன்னும் ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். இதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகளை யாராலையும் தடுக்க முடியல. 1939ல காங்கிரஸ் அமைச்சரவைகள் ராஜினாமா செஞ்ச நாள முஸ்லிம் லீக் மீட்பு நாள்னு கொண்டாடினாங்க. 1940ல முஸ்லிம்களுக்கு தனி நாடு வேணும்னு கேட்டு அந்த வரலாற்று பிள்ளையான லாகூர் தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. அப்புறம் 1946 ஆகஸ்ட் 16ஆம் தேதிய நேரடி நடவடிக்கை நாள்னு அறிவிச்சாங்க. கல்கத்தாவுல பயங்கர கலவரம் வெடிச்சுது. கடைசியா 1947 ஜூன் 3ஆம் தேதி இந்தியாவை பிரிக்கிற மவுண்ட்பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்டுச்சு. பாருங்க, முஸ்லிம் வகுப்புவாதம் வளர்ந்த அதே காலத்துல அதுக்கு ஒரு எதிர்வினையா ஹிந்து வகுப்புவாதமும் வளர்ந்துச்சு. வரலாற்றை முழுமையா புரிஞ்சுக்க நாம இந்த கதையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்த வகுப்புவாதம் வளரவும் பல காரணங்கள் இருந்துச்சு. 1857க்கு பிறகு பிரிட்டிஷார் முஸ்லிம்களுக்கு சாதகமா நடக்கிறதா ஒரு கருத்து உருவாச்சு. முகலாயர்கள் ஆட்சியை பத்தி எதிர்மறையான கதைகள், ஹிந்தி உருது மொழி பிரச்சனை, அப்புறம் 1890களில் நடந்த பசு பாதுகாப்பு இயக்கங்கள், இது எல்லாமே இந்த உணர்வை அதிகப்படுத்துச்சு. குறிப்பா அந்த பசு பாதுகாப்பு இயக்கங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு பதற்றத்தை உருவாக்குச்சு. இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு சமூகத்தையும் தனித்தனி அரசியல் சக்தியா பார்த்த பிரிட்டிஷாரோட கொள்கையும் ஒரு முக்கிய காரணம். இதோட விளைவா 1909ல பஞ்சாப் இந்து சபை உருவானது. இது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா மார்லி மின்டோ சீர்திருத்தங்களையும் முஸ்லிம் லீகையும் நேரடியா எதிர்க்கிறதுக்காக தான். இது என்ன காட்டுதுன்னா ஆரம்ப காலத்துல இந்து வகுப்புவாத அமைப்புகள் பெரும்பாலும் ஒரு எதிர்வினையாதான் செயல்பட்டிருக்கு. பல வருஷங்களா வளர்ந்து வந்த இந்த வகுப்புவாத அரசியல் கடைசியா நம்ம நாட்டுக்கு ஆறாத ஒரு காயத்தை கொடுத்துட்டு போச்சு. அதோட விளைவுகளை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஆகஸ்ட் 15, 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஆனா அந்த சந்தோஷம் முழுமையானதா இல்ல. ஏன்னா அது தேச பிரிவினைங்கிற ஒரு பெரிய விலையை கொடுத்து வாங்கப்பட்டது. ஒரே தேசமா இருந்த நிலம் இந்தியா, பாகிஸ்தான்னு 2 நாடுகளா உடைக்கப்பட்டது. இத ஒரே வரியில சொல்லணும்னா, ஜின்னா வகுப்புவாதத்தை விதைச்சார், அதோட விளைவா பாகிஸ்தான அறுவடை செஞ்சார். அந்த பிரிவினைவாதத்தோட நோக்கம் ஒரு சோகமான வெற்றியை அடைஞ்சது. ஒரு நாடு 2ஆ பிரிக்கப்பட்டது. ஒரே மக்கள் 2ஆ பிரிஞ்சு போனாங்க. லட்சக்கணக்கான மக்கள் தங்களோட வீடுகளையும் உறவுகளையும் வாழ்க்கையையும் இழந்தாங்க. வரலாற்றால ஏற்பட்ட இந்த காயங்கள் எப்பவாவது முழுமையா ஆறிடுமா? இது இன்னைக்கும் நம்ம முன்னாடி நிக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்திய சுதந்திர போராட்டத்தோட வரலாற புரட்டினா அதுல சில பக்கங்கள் ரத்தத்தாலையும் தியாகத்தாலையும் எழுதப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அத்தியாயத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது துப்பாக்கி ஏந்தி உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு விடுதலைக்காக போராடின புரட்சியாளர்களோட கதை, அணையாத சுடராய் எரிஞ்ச அவங்களோட கதை. பிரபல வரலாற்றாசிரியர் பிபன் சந்திரா சொன்னது போல, புரட்சியாளர்களோட அந்த ஆழமான நாட்டுப்பற்று, அவங்களுடைய அஞ்சா நெஞ்சும், அப்புறம் எதையும் தியாகம் செய்யற அந்த மனப்பான்மை, இதுதான் மக்களை உசுப்பி விட்டுச்சு. இந்த ஒரு வரியே போதும் அவங்களுடைய தாக்கம் எவ்வளோ பெருசுன்னு புரிஞ்சுக்க. சரி, இந்த கதையில நாம எதெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல அந்த புரட்சி நெருப்பு எப்படி பத்திக்குச்சுன்னு பார்ப்போம். அப்புறம் ககோரி சதி திட்டம், சோஷலிச புரட்சியோட எழுச்சி, லாகூர்ல நடந்த தியாகங்கள், சிட்டகாங் எழுச்சி, கடைசியா அந்த மாவீரர்கள் நமக்கு விட்டுட்டு போன மரபு என்னன்னு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த புரட்சிங்கிற நெருப்பு எங்கிருந்து எப்படி பத்திக்க ஆரம்பிச்சது? 20ஆம் நூற்றாண்டு தொடங்குது. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான கோபம் ஒரு புது தீவிரமான வடிவத்தை எடுக்க ஆரம்பிக்குது. எல்லாம் 1905ல தொடங்குச்சு. வங்கப் பிரிவினை, சுதேசி இயக்கம்னு தீவிரவாத சிந்தனைகளுக்கு விதை விழுந்தது. அப்போ அரவிந்த கோஷ தீவிர இயக்கத்தோட தீர்க்கதரிசினே சொன்னாங்க. 1907 சூரத் பிளவுக்கு பிறகு திலகர் தான் தலைவர்.
ஆனா முதல் உலகப்போர் சமயத்துல கதார் கட்சி நடத்தின ஆயுத புரட்சி முயற்சி கொடூரமா நசுக்கத்துக்குச்சு. ஒரே அமைதி, ஆனா அது புயலுக்கு முன்னாடி இருந்த அமைதி. 1920 காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை திடீர்னு வாபஸ் வாங்கினப்போ விடுதலைக்காக காத்துக்கிட்டு இருந்த இளைஞர்களுக்குள்ள ஒரு பெரிய ஏமாற்றம், கோபம். அந்த கோபம்தான் அந்த புரட்சி தீய மறுபடியும் ஊதி பெருசாக்குச்சு. ஒத்துழையாம இயக்கத்தோட தோல்வி புரட்சி இயக்கத்தை ஒன்னும் செஞ்சிடல. சொல்லப்போனா அது ஒரு புது, இன்னும் துணிச்சலான அத்தியாயத்துக்கு தான் ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. சிறையிலிருந்து தப்பிச்சு வந்த சச்சிந்தர்நாத் சன்யால், ராம் பிரசாத் பிஸ்மில், ஜோகேஷ் சாட்டர்ஜி மாதிரி புரட்சியாளர்கள் மறுபடியும் ஒன்னு சேர்ந்தாங்க. 1924 அக்டோபர் மாசம் கான்பூர்ல அவங்க ஹிந்துஸ்தான் குடியரசு சங்கம், அதாவது HRAவை உருவாக்குனாங்க. அவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா? சும்மா சுதந்திரம் வாங்குறது மட்டும் இல்ல, ஆயுதம் ஏந்தி பிரிட்டிஷ் ஆட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு வயது வந்த எல்லாருக்கும் வாக்குரிமை இருக்கிற ஒரு ஐக்கிய இந்திய மாகாணங்களின் குடியரசு கூட்டாட்சியை உருவாக்கணும். இதுதான் அவங்க கனவு. ஆனா ஒரு புரட்சிக்கு ஆயுதங்கள் வாங்க, வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்க பணம் வேணுமே. அப்போதான் ராம் பிரசாத் பிஸ்மில் ஒரு ஐடியா சொல்றாரு. அரசாங்கத்தோட பணத்தையே கொள்ளையடிச்சா என்ன, அதுவும் ட்ரெயின்ல கொண்டு போற கருவூலத்தை. ஆகஸ்ட் 9, 1925 லக்னோ பக்கத்துல கஹோரி ரயில் நிலையம். ஒரு ட்ரெயின் நிக்குது. துப்பாக்கி முனையில அரசாங்கத்தோட பணப்பெட்டி கொள்ளையடிக்கப்படுது. இந்த துணிகரமான செயல் பிரிட்டிஷ் ஆட்சியை ஆட்டம் காண வச்சது. அடுத்து என்ன நடந்திருக்குன்னு நீங்களே யோகிச்சுக்கலாம். அரசாங்கம் வெறி கொண்டு தெடிச்சு கக்கோரி சதி வழக்கு ஆரம்பிச்சது. 40 புரட்சியாளர்கள் கைது செய்யப்பட்டாங்க. கடைசியில அஷ்பகுல்லா கான், ராம் பிரசாத் பிஸ்மில், ரோஷன் சிங், ராஜேந்திர லாஹிரி இந்த 4 பேருக்கும் தூக்கு தண்டனை. சச்சிந்திரநாத் சன்யால் உட்பட 4 பேரை அந்தமானுக்கு நாடு கடத்தினாங்க. இந்த ஒரு வழக்கு வட இந்தியாவுல புரட்சி இயக்கத்தோட முதுகெலும்பே உடைச்ச மாதிரி ஆயிருச்சு. ஆனா நெருப்பு அணிஞ்சு போயிருச்சுன்னு நினைச்சா அதுதான் தப்பு. விழுந்த இடத்திலிருந்து ஒரு புது தலைமுறை, ஒரு புது சித்தாந்தத்தோட வேகமா எழுந்து நின்னாங்க. இப்போ புரட்சி இயக்கம் சோஷலிஸ்ட் பாதையில பயணிக்க தொடங்குச்சு. ககோரி வழக்கிலிருந்து தப்பிச்ச சந்திரசேகர் ஆசாத் தலைமையில பகத்சிங், சுக்தேவ் மாதிரி சோஷியலிசத்தால ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் ஒன்னு சேர்றாங்க. 1928 செப்டம்பர் டெல்லி பெரோஸ் ஷா கோட்லா மைதானம். அங்கே பழைய HRAக்கு புது ரத்தம் பாய்ச்சப்படுது. அதுக்கு புது பேரும் வைக்கிறாங்க, இந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் குடியரசு சங்கம், அதாவது HSRA. இப்போ அவங்க லட்சியம் வெறும் அரசியல் சுதந்திரம் இல்ல, ஒரு சோஷியலிஸ்ட் இந்தியாவை கட்டணும், சுரண்டலே இல்லாத ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கணும். இதுதான் அவங்களோட புது இலட்சியம். அதே வருஷம் சைமன் கமிஷனுக்கு எதிராக நாடு முழுக்க போராட்டங்கள். அக்டோபர் 30 லாகூர்ல நடந்த போராட்டத்துல பஞ்சாப் சிங்கம் லாலா லஜ்பதி ராய் மேல போலீஸ் அதிகாரி JP சாண்டர்ஸ் கொடூரமா தடியடி நடத்துறான். படுகாயமடைஞ்ச லஜ்பதி ராய் நவம்பர் 17 உயிர் நீக்கிறாரு. ஆனா சாகிறதுக்கு முன்னாடி சொன்னாரு, என் மேல விழுந்த ஒவ்வொரு அடியும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட சவப்பெட்டிக்கு அடிக்கப்படுற ஆணின்னு. அந்த மரணத்துக்கு பழிவாங்க டிசம்பர் மாசம் பகத்சிங்கும் ராஜ்குருவும் சாண்டர்ஸை சுட்டுக் கொள்றாங்க. இதிலிருந்து தான் லாகூர் சதி வழக்கு தொடங்குது. லாகூர்ல ஆரம்பிச்ச இந்த அத்தியாயம் வெறும் பழிவாங்கல் இல்ல, அது ஒரு தியாக வேள்வி. நீதிமன்றத்தையும் சிறைச்சாலையையும் கூட தங்களோட புரட்சி கருத்துக்களை பரப்புற ஒரு மேடையா மாத்துனாங்க அந்த வீரர்கள். HSROவோட அடுத்த திட்டம் இன்னும் துணிச்சலானது. மக்கள் விரோத சட்டங்களை நிறைவேற்றிட்டு இருந்த மத்திய சட்டமன்றத்துல குண்டு வீசணும். ஏப்ரல் 8, 1929 பகத்சிங்கும் BK தத்தும் சட்டமன்றத்துக்குள்ள போறாங்க. யாருக்கும் காயம் படாத இடத்துல குண்டுகளை வீசுறாங்க. அவங்க போட்ட துண்டு பிரசுரத்துல இருந்துச்சு, செவிடன் காதுல பேக்கணும்னா சத்தம் பெருசாதான் இருக்கணும். பகத்சிங் சொன்ன மாதிரி தனி மனுஷனை கொல்றது சுலபம், ஆனா சித்தாந்தங்களை கொல்ல முடியாது. பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களே அழிஞ்சு போயிருக்கு, ஆனா சித்தாந்தங்கள் இன்னைக்கும் வாழுது. கைது செய்யப்பட்ட புரட்சியாளர்களை சிலையில கொடுமைப்படுத்தினாங்க. தங்களை அரசியல் கைதிகளா நடத்தணும்னு கேட்டு யதீந்திரநாத் தாஸ் சாகம் வரை உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சார். ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, தொடர்ச்சியா 64 நாட்கள் தண்ணி கூட குடிக்காம. 64வது நாள் அவர் உயிர் பிரிஞ்சது. அந்த ஒரு தியாகம் ஒட்டுமொத்த தேசத்தையும் உலுக்கி எடுத்துச்சு. கடைசியா லாகூர் சதி வழக்குல தீர்ப்பு வந்துச்சு. 1931 மார்ச் 23. அந்த 2 நாள்ல பகத்சிங், சுகதேவ், ராஜ்குரு 3 மாவீரர்களும் லாகூர் மத்திய சிறையில தூக்குல போடப்பட்டாங்க. அவங்க உயிர் பிரிஞ்சாலும் அவங்க விதைச்ச தியாகம் வரலாற்றுல அழியாத இடத்தை பிடிச்சுது. வட இந்தியால புரட்சி இயக்கம் நசுக்கப்பட்டப்போ கிழக்கே வங்காளத்துல சூர்யா சென்னு ஒருத்தர் தலைமையில ஒரு புது மாதிரியான ஆனா அதே அளவு சக்தி வாய்ந்த புரட்சியால உருவாகிட்டு இருந்துச்சு. சூர்யா சென் இயக்கத்தோட ஸ்பெஷாலிட்டியே அதுல பெண்கள் அதிகமா இருந்ததுதான். யோசிச்சு பாருங்க, பள்ளி மாணவிகளான சாந்தி கோஷும் சுனிதி சௌத்ரியும் ஒரு மாஜிஸ்ட்ரேட்டையே சுட்டுக்கொள்றாங்க. பட்டமளிப்பு விழாவில் பீனாதாஸ்னு ஒரு பொண்ணு ஆளுநரை சுடுறாங்க. பிரீத்திலதா வதேதார் ஆயுதம் ஏந்தி போராடி உயிர் நீக்கிறாங்க. கல்பனா தத்தாவுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்குது. புரட்சினா அது ஆண்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லேன்னு அந்த காலத்திலேயே நிரூபிச்சு காட்டினவங்க இவங்க.
எல்லாரும் மாஸ்டர் தான் கூப்பிடுற சூர்யா சென் ஒரு பயங்கரமான பிளான் போட்டாரு. என்னன்னா, முதல்ல சிட்டகாங்ல இருக்கிற 2 பெரிய ஆயுதக் கிடங்கையும் கைப்பற்றணும். 2வது தந்தி தொலைபேசி எல்லாத்தையும் துண்டிக்கணும். 3வது ரயில் பாதைகளை சேதப்படுத்தணும். கடைசியா ஒரு தற்காலிக புரட்சி அரசாங்கத்தை அங்கே நிறுவனம். இதுதான் அவரோட மாஸ்டர் பிளான். சொன்ன மாதிரியே ஏப்ரல் 18, 1930 அன்னைக்கு சூர்யா சென்னும் அவரோட சகாக்களும் ஆயுத கிடங்குகளை கைப்பற்றினாங்க. பிளான் சக்சஸ். ஆனா அந்த புரட்சி ரொம்ப நாள் நீடிக்கல. ஜலாலாபாத் மலையில நடந்த பெரிய சண்டைக்கு அப்புறம் எல்லாரும் சிதறி ஓடுனாங்க. சூர்யா சென் 3 வருஷம் தலைமறைவா இருந்தாரு. ஆனா 1933ல ஒருத்தன் காட்டி கொடுக்க கைது செய்யப்பட்டார். 1934 ஜூன் 12ஆம் தேதி அந்த மாஸ்டர் தாவும் தூக்கு மேடை ஏறினார். இந்த இயக்கங்கள் எல்லாத்தையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஈவு இரக்கமே இல்லாம ஒடுக்கிடுச்சு. ஆனா அந்த புரட்சியாளர்கள் விட்டுட்டு போன மரபு, அவங்க பத்த வச்ச அந்த அணையாத சுடர், அது இந்திய சுதந்திர போராட்டத்தோட திசையே மாத்தி அமைச்சது. குறிப்பா பகத்சிங் எடுத்துக்கிட்டா அவரோட சித்தாந்தங்கள் ரொம்ப ஆழமானது. அவர் ஒரு சோஷியலிஸ்ட் இந்தியாவை கனவு கண்டார். அதாவது ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் சுரண்டாத ஒரு சமூகம். மதவாதத்தை ரொம்ப கடுமையா எதிர்த்தார். மனுஷனை இந்து முஸ்லீம்னு பார்க்காம மனுஷனா பாருங்கன்னு சொன்னார். நான் ஏன் ஒரு நாத்திகன்னு கட்டுரை எழுதி தன்னோட பகுத்தறிவை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நாம சொல்ற இன்குலாப் ஜிந்தாபாத், அதாவது புரட்சி ஓங்குங்கிற முழக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போனதே அவர்தான். இந்த புரட்சியாளர்களோட போராட்டம் மதத்தையோ ஜாதியையோ பார்த்ததில்ல. இந்துக்களும் முஸ்லிம்களும் தோளோட தோள் நின்னு போராடினாங்க. அவங்களோட அந்த தன்னலம் இல்லாத தியாகம் தான் பின்னாடி வந்த சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி தலைவர்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. அவங்களோட போராட்ட உணர்வு ஒரு நெருப்பா உள்ளேயே இருந்துச்சு. அந்த நெருப்பு தான் சுபாஷ் சந்திர போஸ் வடிவத்துல மறுபடியும் எரிஞ்சுது. ஆமா, அவங்க தேர்ந்தெடுத்த பாதை விவாதத்திற்குரியதுதான். அவங்க இயக்கங்கள் நசுக்கப்பட்டது உண்மைதான். ஆனா ஒரு கேள்வி, அந்த புரட்சியாளர்களோட ஈடு இணையற்ற தியாகம் இந்தியா கேட்ட சுதந்திரத்தோட அர்த்தத்தையே மொத்தமா மாத்தி அமைக்கலையா? அந்த அணையாத சுடர் இல்லாம இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு முழுமையடைஞ்சிருக்குமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்தியாவின் சுதந்திர போராட்டம்னு சொன்னா நமக்கு பெரும்பாலும் தெருக்களில் நடந்த போராட்டங்கள், தியாகங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அதே வீரியத்தோட இன்னொரு போர் நடந்தது. அது அச்சடிக்கப்பட்ட பக்கங்கள்ல நடந்தது. துப்பாக்கி முனைகளை விட பேனா முனைகள் வலிமையா இருந்த ஒரு காலத்தோட கதையத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க, மூத்த பத்திரிகையாளர் என்ராம் எவ்வளவு அழகா சொல்றாரு. இந்திய பத்திரிகைகளோட வரலாறு கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டு பழமையானது. அதோட பலம் நம்ம சுதந்திர போராட்டத்தோட அனுபவத்தோட பின்னி பிணைங்கிருக்கு. சமூக விடுதலைக்காகவும் சீர்திருத்தத்துக்காகவும் நடந்த அந்த போராட்டம் தான் பத்திரிகைகளோட ஆன்மா. இதுதான் நாம பேச போற கதையோட மையப்புள்ளி. சரி, இந்த கதையை நாம 4 கட்டமா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல ஒரு புரட்சி தீப்பொறி எப்படி உருவாச்சு. 2வதா அந்த தீய அணைக்க பிரிட்டிஷ் பேரரசு என்னவெல்லாம் செஞ்சது. 3வதா அதுக்கு எதிரா நின்ன பத்திரிகை உலகின் மாவீரர்கள் யாரு. கடைசியா அந்த அடக்குமுறையும் தாண்டி பத்திரிகைகள் எப்படி சுதந்திரத்தை நோக்கி பயணிச்சதுன்னு பாப்போம். வாங்க முதல்ல ஆரம்பத்துக்கே போலாம். அந்த புரட்சிக்கான தீப்பொறி எப்படி பத்துச்சு, எப்படி சாதாரண காகிதங்கள் பிரிட்டிஷ் பேரரசுக்கு எதிரான ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமா மாறுச்சு. எல்லாமே 19ஆம் நூற்றாண்டுல தான் தொடங்குச்சு. 1824ல ராஜாராம் மோகன் ராய் உச்சநீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செய்றார். அதுல எங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாத பத்திரிகை சுதந்திரம் வேணும்னு கேட்கிறார். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல இது எவ்வளோ பெரிய விஷயம்னு. அந்த ஒரு மனு பத்திரிகைகளோட நோக்கத்தையே மாத்தி அமைச்சது. இனிமே நீங்க வெறும் செய்தி சொல்ற ஆள் இல்ல, மக்களுக்கு அரசியல் கல்வி கொடுக்கணும், சமூகத்தை சீர்திருத்தணும், தப்பு பண்ற அரசாங்கத்தை தட்டி கேட்கணும்னு ஒரு லட்சியத்தை விதைச்சது. அதனாலதான் 1885ல இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிச்சப்போ அவங்களோட பிரச்சாரத்துக்கான முக்கிய கருவியே பத்திரிகைகள் தான். இதை கேட்டா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. முதல் காங்கிரஸ் மாநாட்டுல கலந்துகிட்ட பிரதிநிதிகள்ல 3ல ஒருத்தர் பத்திரிகையாளர். இது வெறும் கணக்கில்ல, அரசியலும் பத்திரிகையும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எவ்வளவு ஆழமா கலந்திருந்ததுங்கிறதுக்கு இது ஒரு அசைக்க முடியாத சாட்சி. சரி, இந்த இயக்கத்தை யார் முன்னெடுத்துட்டு போனா அவங்க சாதாரண ஆட்கள் இல்ல. ஜி சுப்பிரமணிய ஐயர், பாலகங்காதர திலகர், சுரேந்திரநாத் பானர்ஜி, தாதாபாய் நவ்ரோஜி இப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்களே பத்திரிகைகளை நடத்தினாங்க. அவங்க நடத்தின தி ஹிந்து, சுதேசமித்ரன், கேசரி, மராத்தா, பெங்காலி, அம்ரித் பஜார் பத்திரிகா போன்ற பத்திரிகைகள் நாடு முழுக்க மக்களோட குரலா ஒலிச்சது. இதுலயும் ஒரு தேசிய அந்தஸ்து அடைஞ்ச முதல் பத்திரிகை எது தெரியுமா? அது அம்ரித் பஜார் பத்திரிகா தான். பத்திரிகைகளோட இந்த அசுர வளர்ச்சி பிரிட்டிஷ் பேரரச சும்மா சொல்லல நடுங்க வச்சுது. அதனால மக்களோட இந்த சக்தி வாய்ந்த குரலை நசுக்க அவங்க சட்டங்களை ஆயுதமா கையிலெடுத்தாங்க. வார்த்தைகளுக்கு எதிரான ஒரு பெரும் போர் அங்கதான் தொடங்குச்சு. அவங்களோட முதல் தாக்குதல் 1870ல கொண்டு வரப்பட்ட இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 124A.
அதாவது தேச துரோக சட்டம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அரசாங்கத்துக்கு பிடிக்காத மாதிரி அவங்களுக்கு எதிரா அதிருப்தியை தூண்டுற மாதிரி எழுதுனா ஆயுள் தண்டனையா நாடு கடத்தப்படுவீங்க, இல்லைன்னா 3 வருஷம் ஜெயில். ஆனா நம்ம ஆளுங்க பயந்துட்டாங்களா? இல்லவே இல்ல. நெய்யாண்டி, கேலி, கிண்டல்னு வார்த்தைகளை வச்சு விளையாடி சட்டத்தோட பிடியில சிக்காம சொல்ல வேண்டியதை சரியா சொன்னாங்க. அடுத்ததா அவங்க கொண்டு வந்ததுதான் 1878ஆம் வருஷத்தோட தாய்மொழி பத்திரிகை சட்டம். இதுக்கு இன்னொரு பேரு வாய்மொழி சட்டம். இதோட நேரடி இலக்கு யாருன்னா நம்ம உள்ளூர் மொழி பத்திரிகைகள் தான். ஏன்னா 1876-77 ஒரு பெரிய பஞ்சம் வந்தப்போ வைஸ்ராய் லிட்டன் அதை சரிவர கையாளலன்னு இவங்க தான் கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. அதனால அவங்கள முடக்கணும், அவங்க அச்சு இயந்திரங்களை பறிமுதல் செய்யணும்னு இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா நடந்தது என்ன? நாடு முழுக்க மக்கள் கொந்தளிச்சாங்க. கல்கத்தாவில் ஒரு மிகப்பெரிய கண்டன கூட்டம் நடந்தது. அந்த மக்கள் எழுச்சிக்கு முன்னாடி பிரிட்டிஷ் அரசாங்கத்தால நிக்க முடியல. அடுத்ததா வந்த வைஸ்ராய் ரிப்பன் பிரபு மக்கள் போராட்டத்துக்கு பணிஞ்சு அந்த சட்டத்தை ரத்து செஞ்சாரு. பத்திரிகை சுதந்திரத்துக்கு கிடைச்ச ஒரு மகத்தான வெற்றி அது. சரி, சட்டங்களை பத்தி பார்த்தோம். இப்போ அந்த சட்டங்களையே நேருக்கு நேரா சந்திச்சு, சிறைச்சாலைகளையே பூஞ்சோலையா நினைச்சு தேசிய ஹீரோக்களா மாறின சில பத்திரிகை ஜாம்பவான்களை பத்தி பார்க்கலாம். 1883ஆம் வருஷம் சுரேந்திரநாத் பானர்ஜியோட வழக்கு ஒரு பெரிய திருப்புமுனை. தன்னோட பெங்காலி பத்திரிகையில ஒரு நீதிபதியை விமர்சனம் பண்ணி எழுதினதுக்காக அவருக்கு 2 மாசம் ஜெயில் தண்டனை. ஆனா அவரோட கைதி ஒரு பெரிய தீய பத்த வச்சது. கல்கத்தா, லாகூர், பூனான்னு நாடு முழுக்க மக்கள் தெருவுல இறங்கி போராடினாங்க. யோசிச்சு பாருங்க, முதல் முறையா ஒரு பத்திரிகையாளரோட கைதுக்காக ஒரு தேசமே ஒன்னா நின்னு போராடுச்சு. இதுதான் முதல் அகில இந்திய மக்கள் போராட்டத்துக்கான தொடக்க புள்ளியா அணைஞ்சது. இந்த வரிசையில அடுத்ததா வர்றவர் ஒரு சிங்கம், பால கங்காதர திலகர். தன்னோட கேசரி மற்றும் மராத்தா பத்திரிகைகள் மூலமா எந்தவிதமான அச்சமும் இல்லாம தீவிர தேசியவாத கருத்துக்களை பரப்பினார். அவரோட ஒவ்வொரு எழுத்தும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு விழுந்த சவக்கடி. திலகர் ஒரு தடவை அல்ல, 2 தடவை தேச துரோக வழக்க சந்திச்சார். 1897 முதல் முறையா அவருக்கு 18 மாசம் கடுங்காவல் தண்டனை. அரசாங்கம் அவரை சிறையில அடைச்சது. ஆனா மக்களும் அவரை லோகமானியர்னு, அதாவது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்னு கொண்டாடினாங்க. அப்புறம் 1908 புரட்சி ஆதரிச்சு எழுதினார்னு சொல்லி 6 வருஷம் பர்மாவுக்கு நாடு கடத்தினாங்க. இந்த தடவையும் அரசாங்கத்தோட அடக்குமுறைக்கு மக்கள் பணியில. பாம்பேல இருந்த தொழிலாளர்கள் 6 நாள் வேலைநிறுத்தம் செஞ்சு தங்களோட எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க. பாத்தீங்களா, அரசாங்கம் அவரை ஒடுக்க நினைக்க அவரோட புகழும் சுதந்திர போராட்டத்தோட வீரியமும் பல மடங்கு ஏறிட்டே போச்சு. திலகருக்கு முதல் தண்டனை கிடைச்சப்போ சுரேந்திரநாத் பானர்ஜி என்ன சொன்னார் தெரியுமா? நாடே கண்ணீர் வடிக்கிறது. அந்த ஒரு வரி போதும் திலகரோட கைதி இந்த தேசத்தை எந்த அளவுக்கு பாதிச்சதுன்னு புரிஞ்சுக்க. அடுத்து நம்ம மகாத்மா காந்தி. அவரோட பார்வையில பத்திரிகைங்கிறது ஒரு தொழில் இல்ல, அது ஒரு புது சேவை. தன்னோட யங் இண்டியா, நவஜீவன் பத்திரிகைகள் மூலமா ரவுலட் சட்டம், ஒத்துழையாமை இயக்கம்னு தன்னோட கொள்கைகளையும் கருத்துக்களையும் ரொம்ப எளிமையா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தார். காந்தியோட ஆயுதம் அஹிம்சை மட்டும் இல்ல, அவரோட வார்த்தைகளும் தான். 1922 யங் இந்தியா பத்திரிகையில எழுதின சில கட்டுரைகளுக்காக அவருக்கு 6 வருஷம் சிறை தண்டனை விதிச்சாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது? காந்தியோட எழுத்துக்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் எவ்வளோ பெரிய ஆபத்தை பார்த்திருக்கு பாருங்க. சரி, சுதந்திர போராட்டம் அதோட இறுதி கட்டத்தை நெருங்கும்போது சவால்களும் அதிகமாச்சு. பத்திரிகைகள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கடுமையான அடக்குமுறைகளை சந்திச்சது. ஆனா அதே நேரத்துல தன்னோட மிக முக்கியமான பங்கையும் செஞ்சது. அடக்குமுறை இன்னும் அதிகமாச்சு. சுதேசி இயக்கத்தின் போது பத்திரிகைகளை கட்டுப்படுத்த புது சட்டங்கள் வந்துச்சு. குறிப்பா 1910 வந்த பத்திரிகை சட்டம் ரொம்ப கொடுமையானது. பத்திரிகை ஆரம்பிக்கணும்னா பெரிய தொகையை பிணை தொகையா கட்டணும்னு சொன்னாங்க. லாலா லஜபதி ராய், அரவிந்த கோஷ் மாதிரியான பல தலைவர்கள் இந்த சட்டத்தால ஒன்னு சிறைக்கு போனாங்க, இல்லனா நாடு கடத்தப்பட்டாங்க. ஆனா இது எல்லாம் மீறி அன்னி பெசன்ட் தன்னோட நியூ இந்தியா மூலமாகவும் திலகர் கேசரி மூலமாகவும் தன்னாட்சி இயக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டே இருந்தாங்க. ஆனா இந்திய பத்திரிகைகளோட வரலாற்றிலே ரொம்ப இருண்ட காலம்னா அது 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போதுதான். பிரிட்டிஷ் அரசாங்கம் தன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்தி அடக்குமுறையை கட்ட வைத்து விட்டது. அதோட விளைவா ஹரிஜன், நேஷனல் ஹெரால்ட், இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாதிரியான பல பெரிய பத்திரிகைகள் கூட தங்களோட வெளியீட்டை நிறுத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. இவ்வளோ போராட்டங்கள், அடக்குமுறைகள் எல்லாத்துக்கும் பிறகு அந்த நாள் வந்துச்சு. ஆகஸ்ட் 15, 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அன்னிக்கே அந்த சுதந்திரத்துக்காக போராடின பத்திரிகைகள் பெருமையோடையும் மகிழ்மையோடையும் அந்த விடுதலையை கொண்டாடின. அன்னிக்கு அவங்களோட பக்கங்கள்ல அச்சானது வெறும் செய்திகள் இல்ல, ஒரு தேசத்தோட நிறைவேறிய கனவு. ஆக மொத்தத்துல நாம புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். பத்திரிகை சுதந்திரத்துக்கான போராட்டம் வேற, தேசிய சுதந்திரத்துக்கான போராட்டம் வேற இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். திலகர், காந்தி மேல நடந்த தேச துரோக வழக்குகள் எல்லாம் வெறும் சட்ட போராட்டங்கள் கிடையாது. அவை ஒவ்வொன்றும் நம்ம இந்திய வரலாற்றோட முக்கியமான மைல்கற்கள். சுதந்திர போராட்ட கால பத்திரிகைகள்
நமக்கு ஒரு மகத்தான பாரம்பரியத்தை பரிசா கொடுத்துட்டு போயிருக்கு. அதுதான் பன்முகத்தன்மையும் மதச்சார்பன்மையும் கொண்ட ஒரு பத்திரிகை சுதந்திரம். ஆனா அந்த மகத்தான மரபை, அந்த பாரம்பரியத்தை நாம இன்னைக்கு எப்படி முன்னெடுத்துட்டு போறோம்? இது நாம ஒவ்வொருத்தரும் நம்ம மனசாட்சியை பார்த்து கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு. இந்த வரலாற்றை நாம புரட்டும் போது சில பேர்களை நம்மால தவிர்க்கவே முடியாது. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பேர் ஜவஹர்லால் நேரு. ஒரு பெரிய செல்வந்தோரோட மகனா பிறந்து ஒரு தேசத்தோட முதல் பிரதமரா அவர் உயர்ந்த அந்த பயணம் அது சாதாரண பயணம் இல்ல. தியாகங்கள், கொள்கைகள், ரொம்பவே சிக்கலான முடிவுகள்னு நிறைய விஷயங்களால பின்னப்பட்டது. வாங்க இந்த பகுதியில இந்திய தேசிய இயக்கத்துல நேருவோட பங்கு என்னவா இருந்துச்சுன்னு நாம ஆழமா பார்க்கலாம். டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன் அவரை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு பாருங்க. நேரு தனக்கிட்ட இருந்த அத்தனை திறமைகளையும் அறிவையும் மனித சுதந்திரத்துக்காக வாரி இறைச்சார்னு சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வரி அது போதும் நேரோட வாழ்க்கைய முழுசா புரிஞ்சுக்க. சரி வாங்க, அந்த மாபெரும் தலைவரோட பயணத்துக்குள்ள நாமளும் சேர்ந்து பயணிப்போம். சரி, அவரோட பயணத்தை நாம எப்படி பார்க்க போறோம்னா, முதல்ல ஒரு தேசியவாதியா அவர் எப்படி உருவானாருங்கிற விழிப்புக் காலம், அப்புறம் எப்படி ஒரு பெரிய தலைவரா உயர்ந்தாருங்கிற ஏற்றம், அதுக்கப்புறம் போராட்ட களத்துல ஒரு களபதியா அவர் என்னெல்லாம் செஞ்சார், ஒரு புதிய தேசத்தோட சிற்பியா அவரோட பங்கு என்ன, கடைசியா அவரோட மரபு பத்தின ஒரு தீர்ப்பு. இந்த 5 கட்டங்களா நம்ம இதை அலசி ஆராய போறோம். சரி, வாங்க முதல் கட்டத்துக்குள்ள போலாம். தி அவேக்கனிங், அதாவது விழிப்பு. இதுதான் ஒரு தேசியவாதி உருவாகிற காலகட்டம். நேருவோட எண்ணங்களை, சிந்தனைகளை செதுக்கின 1907லிருந்து 1912 வரைக்குமான அந்த முக்கியமான வருஷங்களுக்குள்ள இப்ப நாம பயணிக்க போறோம். முதல்ல அவரோட ஆரம்ப காலத்தை பார்ப்போம். 1889ல ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்துல பிறந்தவர் ஜவஹர்லால். 1907ல பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல இருக்கிற ஹாரோ, கேம்பிரிட்ஜ்னு பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களுக்கு படிக்க போறார். ஆனா அங்க அவர் கத்துக்கிட்டது வெறும் பாடங்கள் மட்டும் இல்ல. அப்போ அயர்லாந்துல பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக சின்ஃபெயின்னு ஒரு இயக்கம் போராடிட்டு இருந்துச்சு. அதுதான் அவரோட மனசுல சுதந்திரம்ங்கிற அந்த நெருப்போட முதல் பொரிய பத்த வைக்குது. இது பத்தாதுன்னு இந்தியாவிலேருந்து அவங்க அப்பா அனுப்புற கடிதங்கள், பத்திரிகைகள், வங்காளத்துல நடக்கிற சுதேசி இயக்கம் பத்தின செய்திகள்னு எல்லாம் சேர்ந்து அந்த நெருப்பை ஊதி பெருசாக்குது. அதனால 1912ல அவர் இந்தியாவுக்கு திரும்பி வரும்போது அவர் கையில இருந்தது பாரிஸ்டர் பட்டம் மட்டும் இல்ல, ஒரு புதிய தேசத்தை உருவாக்கணுங்கிற கனவோட ஒரு பக்கா மதச்சார்பற்ற தேசியவாதியா திரும்பி வரார். ஓகே, அடுத்த கட்டம் தி அசென்ட், அதாவது ஏற்றம். 1912லிருந்து 1929 வரைக்கும். இந்த காலகட்டத்துல தான் இந்திய அரசியல்ல நேருவோட அசைக்க முடியாத எழுச்சி தொடங்குது. 1912ல நேரு இந்தியாவுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போது இங்க காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்குன்னு பார்க்கறார். பார்த்தா ஒரு பக்கம் மிதவாதிகள், அவங்களோட அந்த மெத்தனமான போக்கு அவருக்கு சுத்தமா பிடிக்கல, பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் தீவிரவாதிகள், அவங்களோட அந்த பயமில்லாத குணம் அவரை கவர்ந்தாலும் இந்து சபா மாதிரி அமைப்புகள் செஞ்ச மதவாத அரசியல் அவருக்கு ஒரு பெரிய ஒவ்வாமையா ஏற்படுத்துச்சு. இப்போ இந்த 2 பக்கமும் போக முடியாம தனக்கான பாதை எதுன்னு அவர் தேட ஆரம்பிக்கிறார். அவரோட அரசியல் பயணம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. 1916ல ஹோம் ரூல் இயக்கத்துல ஒரு செயலாளராக தான் ஆரம்பிக்கிறாரு. ஆனா வெறும் 2 வருஷத்துல 1918ல பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் அறிக்கையை இது ஒரு பிரிட்டிஷ் சதின்னு முகத்துக்கு நேரா எதிர்க்கிற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாரு. அப்புறம் நடந்தது ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அந்த ரத்தத்தை பார்த்த பிறகு அவரால் சும்மா இருக்க முடியல. வெறும் பேச்சாளரா இல்லாம நேரடியா களத்துல இறங்கி விவசாயிகளை ஒன்று திரட்ட ஆரம்பிக்கிறாரு. கடைசியா 1920ல காந்தியோட ஒத்துழையாமை இயக்கத்துல ஆர்வமா சேர்ந்து ஒரு முழுமையான சத்தியாகிரகியா அவர் தன்னை மாத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட வளர்ச்சி அபாரமானது, ராக்கெட் வேகத்துல இருந்துச்சு. 1922ல தொழிற்சங்க மாநாட்டில் கலந்துக்கிறாரு. அடுத்த வருஷமே ஹிந்துஸ்தான் சேவா தளம்னு ஒரு தொண்டர் படையை உருவாக்குறாரு. பஞ்சாப்ல போராட்டம் பண்றாரு. அதே வருஷம் காங்கிரஸோட பொதுச் செயலாளராக ஆகிறாரு. அப்புறம் அலகாபாத் நகர காங்கிரஸ் தலைவர், அப்புறம் அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவர், அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் தலைவர். இப்படி 1928க்குள்ள நகரத்திலிருந்து தேசம் வரைக்கும், இளைஞர்கள்லேருந்து தொழிலாளிங்க வரைக்கும் இந்தியா முழுக்க நேருவோட குரல் ஓங்கி ஒலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போதான் கதையில ஒரு முக்கியமான திருப்புமுனை வருது. 1926-27ல நேரு ஐரோப்பாவுக்கு ஒரு டூர் போயிட்டு வர்றார். திரும்பி வரும்போது அவரோட மனசுல ஒரு தெளிவான பார்வை, ஒரு புதிய லட்சியம் இருக்கு. 1927ல நம்ம சென்னையில காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் அவர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றார். அது சாதாரண தீர்மானம் இல்ல, இந்திய சுதந்திர போராட்டத்தோட திசையே மாத்தின ஒரு தீர்மானம். அதுதான் பூரண சுயராஜ்யம், அதாவது முழுமையான சுதந்திரம். அதுவரைக்கும் பிரிட்டிஷ்கிட்ட இருந்து டொமினியன் அந்தஸ்து வாங்கினா போதுன்னு பேசிக்கிட்டு இருந்த காங்கிரஸோட இலக்கையே ஒட்டுமொத்தமா மாத்தி, இனி நம்ம இலக்கு முழு சுதந்திரம் தான்னு அடிச்சு சொன்னது அந்த தீர்மானம் தான். சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். த கமாண்டர், அதாவது களபதி. 1930லேருந்து 1945 வரைக்கும் போராட்டத்தோட முன்னணியில நின்னு ஒட்டுமொத்த இயக்கத்தையும் வழிநடத்துற ஒரு பெரிய சக்தியா நேரு மாறுறாரு.
பூரண சுயராஜ்யங்கிற விஷயத்துல நேரு ஒரு துளி கூட சமரசம் செஞ்சுக்க தயாரா இல்ல. அப்போ வைஸ்ராய் இர்வின் டொமினியன் அந்தஸ்தை பத்தி பேசலாம் வாங்க அனு சொல்லி ஒரு டெல்லி அறிக்கையை வெளியிடுறார். நேரு அதை பார்த்ததும் கொந்தளிச்சு போறார். டொமினியன் அந்தஸ்தெல்லாம் உண்மையான சுதந்திரமே கிடையாது, எங்களுக்கு அது தேவையில்லைன்னு ரொம்ப உறுதியா வாதாடுறார். ஏன், தன்னோட எதிர்ப்பு காட்டுறதுக்காக காங்கிரஸ் செயற்குழு பதவியை ராஜினாமா பண்ற அளவுக்கு போறார். அந்த அளவுக்கு அதுல தீவிரமா இருந்தார். போராட்டம், ஜெயில், இதுதான் அவரோட வாழ்க்கையா மாறிப்போச்சு. 1930 உப்பு சத்தியாகிரகத்துக்காக ஜெயில். 1931 விவசாயிகளுக்காக வரிகொடா இயக்கம் நடத்தினதுக்காக மறுபடியும் ஜெயில். 1935 மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு கொஞ்ச நாள் வெளியே வராரு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், சிறை கம்பிகளால அவரோட செல்வாக்க ஒருபோதும் கட்டி போட முடியல. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அவர் ஜெர்மனியில இருக்கும்போதே இங்க இந்தியால காங்கிரஸ் கட்சி அவரை மறுபடியும் தலைவரா தேர்ந்தெடுக்குது. யோசிச்சு பாருங்க. 1936ல இந்தியாவுக்கு திரும்பி வந்த நேரு ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிடுறார். நான் ஒரு ஜனநாயக சோஷியலிஸ்ட்னு சொல்றார். அதாவது இனி காங்கிரஸோட பாதை சோஷியலிசத்தை நோக்கியதா இருக்கணும்னு நினைக்கிறார். சும்மா சொல்லல, அதுக்கான வேலையும் ஆரம்பிக்கிறார். காங்கிரஸ்குள்ளேயும் இருந்த சோஷியலிஸ்ட் கட்சியை ஆதரிக்கிறார். அது மட்டும் இல்லாம ஆச்சாரிய நரேந்திர தேவ், ஜெயபிரகாஷ் நாராயணன்னு 3 பெரிய சோஷியலிஸ்ட் தலைவர்களை தன்னோட காரிய கமிட்டியில சேர்த்துக்கிறார். இதனால காங்கிரஸ்குள்ளேயே ஒரு பெரிய கொள்கை போர் ஆரம்பமாகுது. அடுத்து வந்தது 2ஆம் உலகப் போர். இது நேருவுக்கு ஒரு பெரிய இக்கட்டான காலகட்டம். ஒரு பக்கம் இந்த போர்ல பிரிட்டிஷுக்கு நாம உதவவே கூடாதுன்னு உறுதியா நின்னார். அதே நேரத்துல இன்னொரு பக்கம் சுபாஷ் சந்திர போஸ் போன பாதையும் அவருக்கு சரின்னு படல. காந்தி ஆரம்பிச்ச தனிநபர் சத்தியாகிரகத்திலையும் அவருக்கு முழு உடன்பாடு இல்லை. இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழல்ல தான் 1942ல கிரிப்ஸ் தூதுக்குழுவோட பேச்சுவார்த்தை நடக்குது. அதுல நேரு ஒரு முக்கியமான பங்காற்றார். ஆனா வின்ஸ்டன் சர்ச்சிலோட பிடிவாதத்தால அந்த பேச்சுவார்த்தையும் கடைசியில தோல்வியில தான் முடியுது. ஆகஸ்ட் 8, 1942 வெள்ளையனே வெளியேடு தீர்மானத்தை காங்கிரஸ் நிறைவேற்றது. அடுத்த நாளே நேரு உட்பட எல்லா பெரிய தலைவர்களையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது பண்ணுது. இந்த தடவை அமதநகர் கோட்டைச் சிறை. அங்க அவர் கழிச்ச நாட்கள் எத்தனை தெரியுமா? 1041 நாட்கள், கிட்டத்தட்ட 3 வருஷம். கடைசியா ஜூன் 15, 1945ல தான் அவர் வெளியே வரார். இப்ப நாம 4வது கட்டத்துக்கு வந்திருக்கோம். தி ஆர்கிடெக்ட், அதாவது சிற்பி. 1945 1947 வரைக்கும் இந்த 2 வருஷத்துல ஒரு புதிய தேசத்தை செதுக்கிற அந்த மிகப்பெரிய பொறுப்பு நேருவோட தோள்கள் மேல விழுது. சுதந்திரம் கிட்ட நெருங்க நெருங்க நேருவோட வேகம் பல மடங்கு அதிகமாகுது. 1945-46 தேர்தல்ல பொருளாதார திட்டம், மதச்சார்பின்மை, தொழில் வளர்ச்சின்னு புது இந்தியாவுக்கான கனவுகளை விதைச்சு ஒரு சூறாவளி மாதிரி பிரச்சாரம் பண்றாரு. செப்டம்பர் 2, 1946ல இடைக்கால அரசோட தலைவரா அவர் பதவியேற்கிறார். அந்த நிமிஷத்திலிருந்து அவர் ஒரு போராட்டக்காரர் மட்டும் இல்ல, ஒரு தேசத்தோட சிற்பியா மாறுறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை கட்டமைப்பையும் நம்ம நாட்டோட வெளியுறவு கொள்கை எப்படி இருக்கணுங்கிற அடித்தளத்தையும் அப்பதான் அவர் போடுறாரு. கடைசியா தேச பிரிவினைங்கிற அந்த பெரிய வழியோட ஆகஸ்ட் 15, 1947ல சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமரா பொறுப்பேற்றுக்கிறார். சரி, இப்ப நம்ம கடைசி கட்டத்துக்கு வர்றோம். த வேர்டிக்ட், அதாவது தீர்ப்பு. நேருவோட வரலாற்று மரபு அது அவ்வளவு சுலபமானதில்ல. ரொம்பவே சிக்கலான பல அடுக்குகளை கொண்டது. நேருவை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் ஒரு வித்தியாசமான புரட்சியாளர். உதாரணத்துக்கு காந்தியே எடுத்துக்குவோம். 2 பேருக்கும் இடையில இவ்வளவோ கொள்கை வேறுபாடுகள். ஆனா கடைசி வரைக்கும் காந்தியோட தலைமைக்கு நேரு கட்டுப்பட்டார். அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸ். சோஷியலிசம்ங்கிற விஷயத்துல 2 பேரும் ஒரே பக்கம்தான். ஆனா போஸ் ஆயுத போராட்ட பாதையை தேர்ந்தெடுத்தப்போ இது சரிவராதுன்னு சொல்லி விலகி நின்னார். இதுல ஆச்சரியம் என்னன்னா, இடதுசாரி சிந்தனை கொண்ட நேரு வலதுசாரி சிந்தனை கொண்ட சர்தார் பட்டேலோட சேர்ந்து வேலை செஞ்சார். ஏன்னா அவரோட தனிப்பட்ட கொள்கைகளை விட தேசத்தோட நலன்தான் அவருக்கு பெருசா இருந்துச்சு. அப்போ வரலாற்றுல நேருவோட பங்களிப்பு என்னன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் ஒரு தீவிர ஏகாதிபத்திய எதிர்ப்பாளர், ஒரு உண்மையான ஜனநாயகவாதி. அதுவரைக்கும் இருந்த காங்கிரஸ் கட்சியை ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமா மாத்தினது அவர்தான். இந்தியாவுக்கு ஒரு சோஷியலிஸ்ட் பார்வையை கொடுத்தார். 35 வருஷத்துக்கும் மேல விவசாயிகள், தொழிலாளர்கள், இளைஞர்கள்னு எல்லாரோட தலைவராகவும் இருந்தார். இது எல்லாத்துக்கும் மேல தன்னோட வாழ்க்கையில 14 வருஷத்தை நாட்டுக்காக சிறையில கழிச்ச ஒரு மிகப்பெரிய தியாகி. ஆனா ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி அவர் மேலேயும் சில விமர்சனங்கள் இருக்கு. முஸ்லிம் லீகோட மதவாத அரசியலை அவர் இன்னும் கடுமையா எதிர்கொண்டிருக்கலாம்னு சொல்றாங்க. இந்திய பிரிவினையை ஏத்துக்கிட்டது ஒரு பெரிய தவறா பார்க்கப்படுது. ஆனா நாம ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது. நேரு தனியா எந்த முடிவையும் எடுக்கல. அவர் காங்கிரஸுங்கிற ஒரு பெரிய அமைப்புக்குள்ள இருந்த ஒரு தலைவர். அதனால இந்த தவறுகளுக்கு அவரை மட்டுமே பொறுப்பாக்குறது சரியா இருக்காது. யோசிச்சு பாருங்க, புரட்சியை பத்தி பேசினாலும் படிப்படியான வளர்ச்சியை நம்பினார். ஒரு சோஷியலிஸ்டா இருந்தாலும் முதலாளிகளோட சேர்ந்து வேலை செஞ்சார். ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வை கொண்டவர், ஆனா சமரசம் செஞ்சுக்கிட்டாருன்னு விமர்சிக்கப்பட்டார்.
அவர் உருவாக்குன இந்த தேசத்துல எவ்வளோ முரண்பாடுகள் இருக்கோ அத்தனை முரண்பாடுகளையும் தனக்குள்ளேயே வச்சிருந்த ஒரு தலைவர். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை வரலாறு எப்படி எடை போடும்?